ஒரு வீட்டுக்குள்ளே குடும்பத்தோடு இருக்கும்போது யாராவது போய் பொத்துக்கிட்டு பார்ப்பீங்களா? கேவல பயல். இங்கே வந்து பொத்துக்கிட்டு பார்க்குற அந்த டான்ஸுக்கார பிள்ளை மிரண்டு, அது யாருன்னே தெரியல, தாள் நீக்குனக்காரன் மாதிரி ஒரு ஆள் இப்படி பிறந்துக்கிட்டு நீங்கள் தான் டான்ஸ் ஆடுறீங்க. அந்த பிள்ளை வெட்டிருச்சு, கொல்ல பார்த்தாங்க கொஞ்ச நேரத்தில். நாடக நடிகர்களும் உங்களை போன்ற விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான், உங்களை போன்ற மனிதர்கள் தான். நாங்கள் ஒன்றும் உள்ளே போய் அணகொண்டா பாம்பெல்லாம் வளர்த்துக்கிறது தெரியலை. அந்த கொட்டை ஓட்ட ஆள் உள்ளே வர சொல்லு, ஒரு லட்ச ரூபா தாரேன், எங்கன்னா கடை ஓட்டு பிழைக்க சொல்லு, நான் தெருவில் தர்றேன். இப்படி ஒரு கொட்டையை எங்கனையும் பார்க்கலையாப்பா, நாளே துணிதேன், காத்தடிச்சா பப்பரப்பேன்னு வரும், முண்டமாக திணி வாங்கி உள்ள. இந்த கொடுமையாடா, கலியுகத்தில் எம்பிட்ட மட்டும் ஜாமையாக இருக்குது, துணியை நாளைக்கு வந்து பாவாடையை கட்டி வை. கொட்டைக்கார யாரு? நீ தானே? இந்த காசு உனக்கு லெவிக்காதரா. எங்கள் அண்ணன் தான் லூசு பையன். அடுத்த வட்டம் வரும்போது இதோ கொண்டு வந்து ஏசியவா இந்த வர ஆந்தைய ஆந்தை கிடையாது, தான்டா கம்மா முக்குளிப்பேன் முங்கிக்கிட்டு. உண்மையிலே பேரன்பு கொண்டு என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஆண் சிங்கங்களே, லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டரை போட்டு ரைட் சைடில் திருப்பி வண்டியை முட்டை விடும் இளைஞர்களே, புலிப்பு கணேஷ் போல தொங்காஸ், ஆண் சிங்கங்களே, அரவணைத்து குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா தாய்மார்களே, உங்களைத்தான் சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு குத்தாட்டம் மட்டும் போட்டேன், இப்போ கைதட்ட மாட்டியே. இதே பொம்பளையில் பார்த்தா எனக்கு சீனு வர்றது, ஆம்பளையில் சொல்லும் போது நீங்கள் கைதட்ட மாட்டீங்களாப்பா? போதும் போதும் போதும். இதில் நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்துருப்பிய. எனக்கே தெரியாது என்ன நாடகம். ஏதோ மங்குன்னு தாவுவான், அவ்வளோதான். அப்புறம் உனக்கு தெரியவா? அன்னைக்கு அப்படித்தான் தாளம் பார்த்திபன்ட்ட கேட்டேன் என்ன நாடகம்னு, பவள கொடின்ட்டாப்புல வலிதிரமணத்தில்.